இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது பின்னேற்றி சென்னை. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக அம்மா அணியில் நியமிக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாகிகள் தினகரனுடன் சந்திப்பு. கட்சி பதவி வேண்டாம் என 3 எம்எல்ஏக்கள் நிராகரிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் விவகாரம் தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் உள்ளது. துணை பொதுச் செயலாளர் பதவி கேள்விக்குரிய என அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. ஓ பன்னீர்செல்வம் அணி அவசர ஆலோசனை. தினகரனுக்கு போட்டியாக நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட உள்ளதாக தகவல். குஜராத்தில் ராகுல் காந்தி வாகனம் மீது தாக்குதலுக்கு தமிழகத்தில் கண்டனம். சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் கைது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். இரவு 12 மணி வரை வருமான வரித்துறை அலுவலகங்கள் திறந்திருக்கும் என அறிவிப்பு. அந்நிய முதலீடு விவகாரத்தில் 6 செயலாளர்களின் பெயரை குற்றவாளிகள் என ஏன் குறிப்பிடவில்லை? சிபிஐக்கு முன்னாள் மத்திய முதலமைச்சர் அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெரம்பலூரில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருச்சி சென்றடைந்தார். திருச்சி விமான நிலையத்தில் அவருக்கு அதிமுகவினர் மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்தை விட்டு வெளியில் வந்த அவருக்கு மகளிர் அணியினர் உள்ளிட்டோர் அதிமுகவினர் பொன்னாடை போட்டி வரவேற்றனர். அதன் பின்னர் பெரம்பலூருக்கு புறப்பட்டு சென்றார். அவருடன் சபாநாயகர் தனபால் உள்ளிட்ட பலர் உடன் சென்றனர். டிடிவி தினகரனுக்கு போட்டியாக ஓ பன்னீர்செல்வம் அணியினர் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினர். அதிமுக அம்மா அணியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று வெளியிட்டார். இந்நிலையில் தினகரனுக்கு போட்டியாக ஓ பன்னீர்செல்வம் தனது தரப்பு நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே இருதரப்பு நடவடிக்கைகளால் அதிமுகவின் 2 அணிகள் இணைப்பு விவகாரத்தில் தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது உருவாகியுள்ளது. அதிமுக அம்மா அணியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று வெளியிட்டார். 2 அணிகளும் இணைவதற்கான 60 நாள் கெடு வெள்ளிக்கிழமையோடு முடிவடைந்ததால் அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் கட்சி பணிகளில் தீவிரம் காட்ட துவங்கியுள்ளார். முதற்கட்டமாக அதிமுக அம்மா அணியின் கூடுதல் தலைமை கழக நிர்வாகிகள், சார்பு அமைப்புகளில் தற்போது காலியாக உள்ள பொறுப்புகளுக்கான நிர்வாகிகள் மற்றும் கூடுதல் நிர்வாகிகள் நியமித்து அதற்கான அறிக்கையை அவர் நேற்று வெளியிட்டார். அதில் அமைப்பு செயலாளராக முன்னாள் அமைச்சர் பி. பழனியப்பன், வி. செந்தில் பாலாஜி, தோப்பு வெங்கடாச்சலம், சண்முகவேலு, மாதவரம் மூர்த்தி உள்ளிட்ட 18 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கொள்கை பரப்பு துணை செயலாளராக நாஞ்சில் சம்பத் மற்றும் இளவரசன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக அம்மா அணிக்கு டிடிவி தினகரன் நிர்வாகிகளை அறிவித்தது நன்றாக செயல்படும் அமைப்பில் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளதாக அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கருத்து தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பதவியை ஒரு கேலிக்கூத்தாக இந்த அறிவிப்பு சொல்கிறது என்றும், இந்த அறிவிப்பு முன் சம்பந்தப்பட்டவர்களிடம் டிடிவி தினகரன் எந்த ஒரு ஆலோசனையும் கேட்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் ஆணையம் தினகரனை கழக பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், ஆணையம் அனுப்பிய நிர்வாகிகள் பட்டியலில் தினகரன் பெயர் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். 8 இணை துணை பொறுப்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நான் நன்றாக அறிவேன். அவருடைய பணியும் மிக சிறந்த பணி. அவர்கள் இந்த பதவிக்கு ஏற்றவர்கள் தான், தகுதியானவர்கள் தான். ஆனால் அறிவித்திருக்கிற முறை என்பது நன்றாக செயல்பட்டு வருகிற அமைப்பை குழப்பத்தை ஏற்படுத்துகிற, இன்னும் சொல்ல போனால் இந்த அறிவிப்பின் மூலமாக பொதுமக்கள் நகைப்புக்குரியதாக, ஒரு பதவி என்பதை ஒரு கேலி கூத்தாக இந்த அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத தினகரன் அளித்த பதவி வேண்டாம் என பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.
பண்ருட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி வளர்ச்சிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னுரிமை அளித்து உதவுவதாகவும் எனவே அவருக்கு கீழ் செயல்பட விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். இதுதான் வைக்க ஆசைப்படுறோம். இது அம்மாவோட ஆட்சி, இது அம்மாவோட அரசு. இது நாங்கள் சிறப்பாக நடக்கும்ன்றதுனால நாங்கள் எல்லாமே அண்ணனோட வழியில் அண்ணனுக்கு கீழே தான் நாங்கள் இருக்க ஆசைப்படுறோம். தினகரன் தேர்தல் ஆணையத்துக்கு அங்கீகரிக்கப்படாதவர். அவரோட பதவி அவர் எனக்கு கொடுத்த பதவி நான் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் கழக தொண்டர்களும் கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால் நான் இதனால் வேணான்னுட்டேன். ஜெயலலிதா கொடுத்த எம்எல்ஏ பதவி போதும் என்றும் தனக்கு வேறு எந்த பதவியும் வேண்டாம் என அதிமுகவை சேர்ந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பழனி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இல்லை என்றும் தன்னை யாரும் எதற்காகவும் நிர்பந்திக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். இதனிடையே டிடிவி தினகரன் அளித்த கட்சி பதவி வேண்டாம் என ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் பழனி, பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் சத்யா டிடிவி அளித்த பதவியை ஏற்க மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ போஸும் தினகரனுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொல்றாரு நான் ஆதரவா இல்லை, மொத்தம் அதிமுக நிர்பந்தம்னா அதெல்லாம் எந்த நிர்பந்தம் இல்லை. எங்கள் அம்மா கொடுத்த பதி எம்எல்ஏ பதவி இருக்குது. மக்களுக்கு தொண்டு செய்யணும், கட்சிக்கும் ஆட்சிக்கும் உறுதியாக இருப்பாங்க. பொதுச் செயலாளர் விவகாரம் ஆணையத்தில் உள்ளபோது அதிமுக துணை பொதுச் செயலாளர் பதவி கேள்விக்குரியே என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல பெட்டிஷன் பெண்டிங் இருக்கு. ஜெனரல் செக்ரட்டரி ஒரு கொஸ்டினபிளா இருக்கு, கேள்விக்குறியா இருக்கு. அப்படி ஜெனரல் செக்ரட்டரியாட்ட நியமிக்கப்பட்ட துணை பொதுச்சாளர் நியமனம் எந்த விதத்தில் செல்லாது. ஏன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. முதலமைச்சரின் கருத்துக்களை அமைச்சர்கள் பிரதிபலிக்கிறார்களா அல்லது அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்களை எடுத்து உரைக்கிறார்களா என்பதை முதலமைச்சர் தான் தெளிவுபடுத்த வேண்டும் என அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சருமான செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெயக்குமார் தற்போது வகிக்கும் நிதியமைச்சர் பதவி பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் பரிந்துரையால் கிடைத்தது என்பதை மறந்துவிட்டு பேசி வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் அவர்கள் அமைச்சருடைய கருத்துக்களுக்கு முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதில் முதலமைச்சர் அவர்கள் அமைதி காத்து வருகின்றார்கள். முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று சில அமைச்சர்கள் இந்த கருத்துக்களை தெரிவிக்கின்றார்களா அல்லது அவர்களாக தெரிவிக்கிறார்கள் என்பதை நீங்கள் முதலமைச்சரிடத்திலே கேட்டு பெற வேண்டும். கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைமை அவர் முதலமைச்சர் அவர்கள் தலைமை நிலைய செயலாக இருக்கின்றார். கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களும் தான் கட்சியை வழிநடத்த முடியும். கட்சியை வளர்க்க டிடிவி தினகரன் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் பாராட்டுக்கு உரியது என்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி தெரிவித்தார். சென்னையில் டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தினகரனின் மாமியார் சந்தான லட்சுமியின் மறைவுக்கு துக்கம் விசாரிக்க டிடிவி தினகரனை சந்தித்ததாக குறிப்பிட்டார். அவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் நிறைய நியமனங்களை செய்திருக்கிறார். ஒரு கட்சியை வளர்க்க வேண்டிய இடத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதற்கு எப்பொழுதும் எங்களை போன்றவர்களின் வாழ்த்துக்கள் நிச்சயமாக உண்டு. கோடியாக்கரை சரணாலய பகுதியில் நிலவும் வறட்சிக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் ஆயக்கரன்புலம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தனியார் மகளிர் கலைக்கல்லூரி அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திறந்து வைத்தார். கல்லூரி திறப்பு விழாவில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் OS மணியன் மற்றும் பிற அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய வனத்துறை அமைச்சர் கோடியாக்கரை வனவிலங்கு சரணாலயத்தில் நிலவும் வறட்சியின் காரணமாக மான்கள் இறக்க நேரிடுவதாகவும் இதனை தடுக்க ஒரு வார காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். குறிப்போனை அனுப்பி அதற்கு முடிவு சொல்ல வேண்டியது தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சராக இருக்கின்ற வனத்துறை அமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு என்கிற காரணத்தினாலே நான் விரைவிலே அதைகளெல்லாம் செய்து தருகிறேன் என்கிற உறுதிமொழியை இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் சொல்லிவிட்டு வந்தேன்.
வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு அளிக்கப்பட்ட கூடுதல் அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது. கடந்த 2016-17 ஆண்டுகளுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு கடந்த மாதம் 31ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வருமான வரி செலுத்துபவர்கள் தங்களது ஆதார் எண்ணுடன் பான் கார்டு எண்ணையும் இணைப்பது கட்டாயம் என மத்திய அரசு திடீர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. இதனை அடுத்து பலரும் ஒரே நேரத்தில் ஆதார் எண்ணை இணைக்க முயன்றதால் கம்ப்யூட்டர் சர்வர்கள் முடங்கினர். அதனால் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான தேதியை இன்று வரை மத்திய அரசு நீட்டிப்பு செய்தது. மேலும் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறுவோர் ஆன்லைனில் மட்டுமே தங்களது கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கைது செய்யப்பட்டார். குஜராத் மாநிலத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி சென்ற கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் சாலை மறியல் நடத்தப்பட்டது. அப்போது பேசிய திருநாவுக்கரசர் ராகுல் காந்தி கார் மீது தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் பாஜக எதிர்க்கட்சியாக இருந்தபோது அதன் தலைவர்கள் சென்ற வாகனம் மீது காங்கிரஸ் தாக்குதல் நடத்தவில்லை என்றும் அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்றும் கூறியுள்ளார். மேலும் பாஜகவின் தூண்டுதலால் தான் ராகுல் காந்தியின் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்றும் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டினார். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திருநாவுக்கரசர் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கொலைவரி தாக்குதலை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு முன்னால பிஜேபியும் எதிர்கட்சி வரிசையில் இருந்திருக்கிறது. எந்த மாநிலத்திலேயாவது எதிர்கட்சி தலைவரோ அல்லது வாஜ்பாயோ அத்வானியோ அவர்கள் பயணம் செய்த கார் அடித்து நொறுக்கப்பட்டோ அவர்கள் மீது கல்வீசி தாக்கப்பட்டோ இப்படி கொலைவரி தாக்குதலை காங்கிரஸ் ஒரு காலத்திலும் நடத்தியதில்லை. ஆனால் இன்றைக்கு மக்களை சந்திக்க சென்ற புயல் வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க சென்ற ராகுல் காந்தி என்ன பாவம் செய்தார்? பெரிய பெரிய கற்களை கொண்டு பயங்கரமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஒரு கல் தலையில பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும்? இது ஒரு அப்பட்டமான கொலை முயற்சி. முன்னதாக மத்திய மாநில அரசுகளின் அராஜக போக்குடன் செயல்படுவதாக கூறி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மகிழா காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசு மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது எரிவாயு சிலிண்டர் மானியம் ரத்து செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பன்னாட்டு தொழில் முனைவோரின் கடனை ரத்து செய்த மத்திய அரசு தமிழக விவசாயிகளின் கடனை ரத்து செய்யாமல் தவறு செய்கின்றது என்றும் மத்திய அரசு மக்களை பாதிக்கும் திட்டங்களை கொண்டு வருவதாகவும் அதற்கு தமிழக அரசு துணை போவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் கார் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகத்தில் காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் ஐயாலுச்சாமி என்பவர் 200 அடி டவரில் ஏறி தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய துணைத் தலைவர் ராகுல் காந்தி நேற்று குஜராத் மாநிலத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட சென்றபோது அவருடைய கார் தாக்கப்பட்டது. இந்நிலையில் ராகுல் காந்தி கார் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் குஜராத் அரசினை கலைக்க வலியுறுத்தியும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி டிஎஸ்பி அலுவலகம் அருகில் உள்ள காவல்துறைக்கு சொந்தமான 200 அடி உயரம் கொண்ட டவரில் காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஐயாலுச்சாமி என்பவர் ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்தார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்நிய முதலீடு விவகாரத்தில் 6 செயலாளர்களின் பெயரை குற்றவாளிகள் என ஏன் சிபிஐ குறிப்பிடவில்லை என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் INX மீடியா நிறுவனத்திற்கு அந்நிய முதலீடு மேம்பாட்டு வாரியத்தின் தடையில்லாத சான்றிதழ் பெற்றுத் தருவதாக கூறி வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்றுத் தருவதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அதேபோல் சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் மத்திய அமலாக்க பிரிவு அதிகாரிகள் கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் கார்த்தி சிதம்பரத்தை தேடப்படும் நபராக அறிவித்து மத்திய உள்துறை அமைச்சகம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்தது. தன்னை தேடப்படும் நபராக அறிவித்த மத்திய அரசின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கார்த்தி சிதம்பரம் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம், அந்நிய முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் அனுமதி தந்தது தவறு என்றால்
6 செயலாளர்களின் பெயரை சேர்க்காதது ஏன் என்றும் 6 செயலாளர்களும் குற்றச்சாட்டிற்கு அப்பாற்பட்டவர்களா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பூர் அருகே இரு நிதி நிறுவனங்களின் பூட்டை உடைத்து 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செக்போஸ்ட் அருகே 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன விற்பனை கடைகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இங்குள்ள கடைகளில் 2 கடைகளின் பூட்டுகளை உடைத்து மர்ம கும்பல் கடையில் இருந்த சுமார் 5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கடை ஊழியர்களிடம் பல்லடம் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் கள்ளிக்கிணறு பகுதியைச் சேர்ந்த கணேஷ் என்பவரது ஆட்டோ ஃபைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து 5 லட்சமும் அருகில் உள்ள மற்றொரு ஆட்டோ ஃபைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து பணம் எதுவும் இல்லாததால் மர்ம நபர்கள் கொள்ளையடிக்கும் முயற்சி தோல்வியில் முடிவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடி கேமராக்கள் இயங்காததால் கொள்ளையர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்லடத்தை அடுத்து 2 நிதி நிறுவனங்களில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் மாணவ மாணவிகளின் பயன்பெறும் வகையில் நடைபெறும் புத்தக கண்காட்சியை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். ஈரோட்டில் மக்கள் சிந்தனை பேரவை சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஈரோடு புத்தக திருவிழா நேற்று தொடங்கியது. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ் மற்றும் ஆங்கில என புகழ்பெற்ற பதிப்பாளர்கள் நேரடியாக 10% தள்ளுபடியுடன் புத்தகங்கள் விற்பதால் ஏராளமான மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி சேலம், திருப்பூர், நாமக்கல் என தமிழகத்தின் பல்வேறு பகுதி மக்கள் வந்து செல்லும் இந்த புத்தக கண்காட்சியை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்து புத்தகங்களை பார்வையிட்டார். மேலும் புத்தக கண்காட்சியின் இறுதி நாளில் சிறந்த கண்டுபிடிப்பிற்கு ஜி.டி. நாயுடு விருது வழங்க உள்ளதாக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி அருகே கழுவரப்பள்ளி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைநிலை பாசன பகுதிகளுக்கு சென்றடைந்ததால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் அருகே உள்ள கழுவரப்பள்ளி அணையிலிருந்து கடந்த மாதம் 23ஆம் தேதி முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இடதுபுற கால்வாய் வழியாக 5918 ஏக்கர் விளைநிலங்களும் மற்றும் வலதுபுற கால்வாய் வழியாக 2082 ஏக்கர் விளைநிலங்களும் என மொத்தம் 8000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் தண்ணீர் சென்றது. தண்ணீர் திறப்பால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் தங்களது நிலங்களில் சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வந்தனர். தற்போது அணையில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைநிலை விவசாய நிலங்களுக்கு சென்றடையாததால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள் நெல் நடுவதை பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் காலதாமதமானால் நெற்கதிர்களை பனி நோய் தாக்கும் அபாயம் உருவாகியுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே இதனை தவிர்க்க உடனடியாக பாசன நீர் கடைநிலை பகுதிகளுக்கு சென்றடைய மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் சாரல் மழையால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக மழை இல்லாததால் குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளுக்கு தண்ணீர் வரத்து குறைந்தது. இந்நிலையில் நேற்று மாலை முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விடாமல் சாரை மழை பெய்து வருவதால் குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. மெயின் அருவியில் ஆற்றை தொட்டு தண்ணீர் கொட்டுவதால் மெயின் அருவியில் கூட்டம் அலைமோதி வருகிறது. இன்றும் நாளையும் விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா பேராலய திருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சியான திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் 435 ஆண்டு கால பழமை வாய்ந்த தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயம் உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்த பனிமய மாதா பேராலயத்தின் 435வது ஆண்டு திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருப்பலி ஒன்று இன்று காலை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பனிமய மாதாவின் தேர்பவனி இன்று மாலையில் நடைபெற உள்ளது. இதில் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலம் மற்றும் இலங்கை, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த திருவிழாவில் கிறிஸ்தவ மக்கள் மட்டுமின்றி இந்துக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பிப்பது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.
மாதாவோட பெருமையை உலகுக்கு தெரிவிக்கிறதுக்காக தூத்துக்குடியில் இது ரொம்ப பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டது. இது தூத்துக்குடியில் மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, இந்திய மக்கள் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் இருந்தும் நிறைய பேர் திருநாளைக்கு இங்கே வர்றாங்க, இது மாதாவை சிறப்பிக்கிறாங்க. இது எங்களுக்கு தூத்துக்குடி மக்களாகிய எங்களுக்கு இது மிகவும் ஒரு பெருமையான ஒரு திருநாள். இது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் முடித்து வரும் பக்தர்களை வெளியே வருவதற்கு புதிய இரும்பு படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனத்திற்கு உள்ளே செல்லும் பக்தர்கள் வெளியே வரும் பக்தர்களும் வெள்ளி கதவு வழியாக குறுகிய பாதையில் வந்து செல்வதால் அதிகப்படியான நெரிசலால் பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. இதனை அடுத்து ஏழுமலையான் கோவில் வெள்ளி கதவு அருகே சுவாமி தரிசனம் செய்து வெளியே வரும் இடத்திலிருந்து இடது பக்கமாக 3 அடி அகலம் 30 அடி உயரத்திற்கு இரும்பு படிகள் அமைத்து பிரசாதங்கள் வழங்கும் இடம் அருகே வெளியே வரும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளி கதவு அருகே அனைத்து பண்டிதர்களின் ஆலோசனைகளுக்கு ஏற்ப அவசர நுழைவு வாயிலாக இரும்பு படிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தோஷ நிவாரண பரிகாரமான பவித்ரா உற்சவம் நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஏற்படும் தோஷங்களுக்கு பரிகாரமான பவித்ரா உற்சவம் 1743ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் ஏற்பாடு செய்ததை தொடர்ந்து இந்த ஆண்டிற்கான பவித்ரா உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. அதன்படி உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமாஞ்சனம் செய்யப்பட்டு கோயிலில் உள்ள அனைத்து சன்னதிகளுக்கும் அர்ச்சகர்கள் ஊர்வலமாக சென்று பவித்திர மாலைகளை சமர்ப்பித்தனர். இந்த பவித்திர உற்சவமானது யாக பூரணாவதியுடன் நாளை நிறைவு பெறுகிறது. இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியில். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverininews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும்.